மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாக அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவிற்காக, உங்களுடைய ஜெபத்திற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து தேவன் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து வருகிறபடி இந்த நாளிலும் யாக்கோபு நிருபத்திலிருந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஜெபத்தை குறித்ததான காரியங்களை கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம். இந்த நாளிலும் அதன் தொடர்ச்சியாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட நாங்கள் விரும்புகிறோம். தயவு கூர்ந்து எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியாக தொடக்கம் முதல் முடிவு மட்டும் இந்த நிகழ்ச்சியை கவனித்து வேதத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளோடு கூட நீங்கள் கவனிக்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களோடு கூட இடைபடுவார். அவருடைய வார்த்தை நமக்கு போதுமானது. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நடைமுறை வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய அநேக காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த நாளிலும் இறுதியாக ஒரு சில காரியங்களை இந்த நிருபத்திலிருந்து நாம் சிந்திக்கலாம். இப்போது நாம் வேத தியானத்திற்குள்ளாக கடந்து போவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்விலே தேவனுக்கு முன்பதாக நாம் நடக்கும்போது, அவரை சார்ந்து கொண்டு அவருக்காக நாம் வாழும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமானது நிச்சயமாக காணப்பட வேண்டும். ஒருவேளை வேதத்தில் நாம் பார்க்கும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதா? ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் ஜெபிக்கிறோம். சில சிறப்பான ஜெப கூட்டங்களிலே, சபை கூட்டங்களிலே நாம் கலந்து கொள்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம். பல விதங்களிலே நாம் தேவனிடத்தில் மன்றாடுகிறோம், விண்ணப்பம் செய்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம். இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். யாக்கோபு நிருபத்தில் அவர் சொல்லும்போது, துன்பப்பட்டால் ஜெபிக்க வேண்டும், வியாதிப்பட்டால் ஜெபிக்க வேண்டும் என்கிற காரியங்களை யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஊக்கமான வேண்டுதல், ஊக்கமான ஜெபம். இதற்கு அங்கே பார்க்கும்போது நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் என்று சொல்லி, வேண்டுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவீனம் அடையும் போது நாம் ஜெபிக்கிறோம். அங்கே நாம் பார்த்தோம், ஏற்கனவே மூப்பர்களை வரவழைத்து நாம் ஜெபிக்கும்போது நாம் செய்த பாவங்களையும் தேவன் மன்னித்து நம்மை அவர் சுகப்படுத்துகிறார். இங்கே பார்க்கும்போது நீங்கள் சொத்தமடையும்படிக்கு, ஒருவேளை இந்த இடத்துல உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அறிக்கையிட வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை அவிதமாக இணைத்திருக்கிறார். சபையிலே நாம் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நமக்குள்ளே சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கலாம், நாம் தவறு புரிந்திருக்கலாம், அல்லது நம்முடைய சகோதரனோ சகோதரியோ அங்கே தவறு செய்திருக்கலாம். ஆனால் நாம் செய்யும் ஜெபம் கேட்கப்படும்படியாக நாம் ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் தவறு செய்தால் அல்லது நான் தவறு செய்யும் போது நான் அந்த தவறை அறிக்கையிட வேண்டும். இவ்விதமாக ஒருவருக்கொருவர் நாம் அறிக்கையிடும்போது தேவன் அதை மன்னிக்கிறார். அதே சமயத்தில் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா? மனஸ்தாபங்கள் இருக்கிறதா? மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சுஸ்தமாகும்படிக்கு
உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். இங்கே பார்க்கும்போது நெகிழ்ந்த கைகள் தளர்ந்த முழங்கால் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதை சரி செய்ய வேண்டும். இப்போ நம்முடைய உடலிலே அங்கே ஃப்ராக்சரோ அல்லது விபத்தினாலே அங்கே எலும்பு முறிவோ ஏற்பட்டால் நாம் என்ன செய்கிறோம்? அப்படியே விடுவதில்லை. நம்முடைய உடல் நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய உடலின் ஒவ்வொரு பாகங்களும் மிகவும் முக்கியமானது. நம்முடைய சரீரம் நன்றாக செயல்படுவதற்கு ஒரு பகுதியிலே பிரச்சனை இருந்தாலும் அது நமக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? சரீரத்தில் நம்முடைய அவயவங்களிலே ஏற்படுகிற சில காரியங்களை சரி செய்கிறோம். அதை சரி செய்த பின்பதாக நம்முடைய உடலானது நன்றாக இருக்கிறது. பிசகி போன அந்த கால்கள், முழங்கால்கள் அங்கே பார்க்கும்போது அதையெல்லாம் சரி செய்து நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு திரும்புகிறோம். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் நம்முடைய உறவிலே ஐக்கியத்தில் ஏற்பட்டிருக்கிற சில பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். சரி செய்வது மிகவும் முக்கியமானது. நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு ஏன் பதிலில்லை தெரியுமா? அநேக நேரத்தில் நமக்குள்ளே கசப்பு, மன்னிக்காத தன்மை இருக்கிறபடினாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து சரி செய்யும் போது நம்முடைய உடலானது சரியாகிறது, நம்முடைய ஜெபமானது அங்கே கேட்கப்படுகிறது. அநேக நேரத்தில் நம்முடைய உடல் பலவீனப்படுவதற்கும் அங்கே வியாதிப்படுவதற்கும் காரணமே மற்றவர்களோடு கூட இருக்கிற அந்த உறவிலே ஏற்படுகிற பிரச்சனையினாலே தான். அதிகமான கோபம், அதிகமான கசப்பு, அதிகமான கவலை, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை கீழே கொண்டு போகிறது. ஆனால் இவைகளெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடும்போது நிச்சயமாக நம்முடைய ஜெபம் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. நீதிமானின் ஜெபம் ஊக்கமான ஒன்றாக இருக்கிறது. நாம் பாவத்தோடு ஜெபித்தோம் என்று சொன்னால், அக்கிரம சிந்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்குமேயானால் நிச்சயமாக தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுப்பதில்லை. இதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். எனவே தான் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே சோதித்து பார்த்து தவறான காரியங்கள் இருக்குமேயானால் அதை தேவனிடம் அறிக்கையிட்டு சரி செய்யும் போது அந்த ஜெபம் ஊக்கமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், நாம் மற்றவர்களோடு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது, நல்ல உறவில் இருக்கும்போது, மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நாம் அவர்களிடத்தில் தைரியமாக பேசுகிறோம், தாராளமாக பேசுகிறோம். நாம் சொல்லுவதை அவர்கள் கேட்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட பேசுகிறோம். அவர்களும் சந்தோஷமாக நம்மை கேட்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு கூட நாம் அவரிடத்தில் போவோமானால் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். அதை நாம் மறைக்க முடியாது. நிச்சயமாக அதை சரி செய்து அவரிடத்தில் போகும்போது அந்த வேண்டுதல், அந்த ஜெபம் கேட்கப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதாவது உங்கள் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறீங்களா? ஏதாவது தேவையில்லாத பாவங்களிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நல்ல உறவில்லாமல் மற்றவர்களோடு கூட நீங்கள் காணப்படுகிறீர்களா? ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய மனதை உறுத்தி கொண்டிருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் அதை சரி செய்யும் போது உங்களுடைய ஜெபம் ஊக்கமான ஒன்றாக அது இருக்கிறது. நிச்சயமாக தேவன் அதை கேட்பார். அடுத்ததாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 18 வரை அங்கே என்ன வாசிக்கிறோம்? கருத்தான ஜெபத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த கருத்தான ஜெபம் என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறார். எலியா என்கிற தேவ மனிதன், அவர் ஒரு தீர்க்கதரிசி. வாசிக்கலாமா? 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இவனுடைய வாழ்க்கையில ஒரு கருத்தான ஜெபம் காணப்பட்டது. அவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவன் அங்கே ஜெபிக்கிறான்.
எப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது? அந்த கருத்தான ஜெபம் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அழைத்த அழைப்பிலே அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்போது இஸ்ரவேல் மக்கள் அநேகர் அங்கே தேவனை மறந்தவர்களாக, பின்வாங்கி போனவர்களாக, தடம் மாறினவர்களாக காணப்படுகிறார்கள். பெரும்பாலான மக்கள், அதிகமான மக்கள் அங்கே ராஜாவினுடைய காரியத்தினாலே, ஏசபேலினுடைய காரியத்தினாலே, ஆகாப் ஏசபேல் அங்கே தவறான வழியிலே நடந்ததினாலே இஸ்ரவேல் மக்களையும் தவறான வழியிலே கொண்டு போனதை நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம். அவர்கள் தேவனை விட்டுவிட்டு பாகாலை சேவிக்கிறவர்களாக அங்கே மாறி போனார்கள். தேவனை தேடுகிறவர்கள் அங்கே குறைந்து போனார்கள். தேவனை மறந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார் எலியாவை பார்த்து, நீ ஆகாபை போய் சந்தி, அவனிடத்திலே இந்த செய்தியை சொல்லு என்று சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 17:1 நம்ம வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? எலியா ஆகாபை போய் சந்திக்கிறான். சந்தித்து அவன் என்ன சொல்லுகிறான்? நான் சொன்னால் ஒழிய இந்த தேசத்திலே மழை பெய்யாது என்று சொல்லி அவன் தைரியமாக போய் பேசுகிறான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அநேக வருடங்களாக மறைந்து காணப்படுகிறான். ஆகாப் ராஜா அவனை தேடி தேடி எங்கும் காணவில்லை. ஆனால் இப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆகாபிடம் போய் உன்னை காண்பி என்று சொன்னபோது அவன் தைரியமாக போய் பேசுகிறான். என்னுடைய வாக்கின்படிதான் மழை பெய்யும், இப்போது மழை பெய்யாது என்பதை தெளிவாக அவன் சொல்லுகிறான். ஏனென்று சொன்னால் அவனுடைய ஜெபம் தேவனை மறந்து போன இஸ்ரவேல் மக்களுக்காக கருத்தான ஒரு ஜெபமாக இருக்கிறது. அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள், மழை மற்ற காரியங்கள் எல்லாம் தேவனால் வருவதில்லை, மற்ற தெய்வங்களினாலே வருகிறது என்று சொல்லி அவர்கள் யோசித்து தேவனை விட்டுவிட்டு அந்த வழியிலே போய், தவறான வழியிலே போய், தேவனை மறந்து போய் அவ்விதமாக காணப்பட்ட அவர்களுக்காக அவன் ஜெபிக்கிறான். அதாவது இந்த இடத்துல அவன் என்ன ஜெபம் பண்ணுறான்னு சொன்னால், மழை பெய்யக்கூடாது என்பதை அவன் குறிப்பாக ஜெபிக்கிறான். இதை வித்தியாசமாக நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுறோம். இங்கே என்னன்னா, ஆண்டவரே ஆசீர்வாதம் தடைபட வேண்டும், தேவனை மறந்த இந்த மக்களுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாக உம்முடைய ஆசீர்வாதமான மழை தடைபட வேண்டும். மழை தடைபடும் போது என்னென்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். அங்கே பஞ்சம் வந்தது, அங்கே உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழல் வந்தது. ஏன் இதை ஆண்டவர் அனுமதிக்கிறார்? ஏன் இதற்காக ஜெபிக்கும்படியாக எலியாவிடம் சொல்லுகிறார் என்று சொன்னால், மக்கள் மனம் திரும்ப வேண்டும், மக்கள் தவறான வழியிலிருந்து திரும்ப வேண்டும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கிட்டத்தட்ட இங்கே சொல்லப்பட்டபடி 3 வருடம் மழை பெய்யவில்லை. ஆண்டவர் மறுபடியுமாக எலியாவிடம் பேசும்போது அவன் யார் தெய்வம் என்பதை நிரூபிக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறான். அதை குறித்து நீங்கள் 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்புறமா நீங்கள் வாசித்து பாருங்கள், அதில் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தெய்வமா, பாகால் தெய்வமா, எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை பார்த்து கேட்கிறான். அதோடு கூட அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து கேட்கிறான். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள், குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தரும் ஒரு பக்கம் தேவை, பாகாலும் தேவை என்று சொல்லி தவறான வழியிலே போன அந்த ஜனங்களுக்காக தேவனை அவர்கள் உணர வேண்டும், கர்த்தர் அங்கே இறங்கி அற்புதம் செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலைமையிலே தேவனை உணர்வதற்கான ஒரு ஜெபம். மற்றவர்கள் கர்த்தரை உணர வேண்டும், கர்த்தரை மறந்தவர்கள் தேவனை அறிய வேண்டும், கர்த்தரை அறிய வேண்டும், கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என்கிற அந்த பாரத்தோடு கூட அவன் ஜெபிக்கிறான். அங்கே நடந்ததெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பாகாலை வழிபடுகிற தீர்க்கதரிசிகள் ஜெபித்த ஜெபங்களுக்கு, அவருடைய பலிக்கு ஆண்டவர் செவிசாய்க்கவில்லை. பாகாலை வணங்குகிற அவர்களுடைய தெய்வம் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் அளிக்கவில்லை. நீங்கள் அங்கே வாசித்தீங்கன்னா அதை தெளிவாக பார்க்குறோம். ஆனால் எலியா அங்கே என்ன செய்கிறான்? பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே பலியிட்டு அங்கே தண்ணீரை ஊற்றி அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே,
நீர் பதிலளித்தருளும், பதிலளியும் என்று சொல்லி, இந்த ஜனங்கள் பார்க்கும்படியாக இதை செய்யுங்கள் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபம் செய்தபோது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி எல்லாவற்றையும் பட்சித்து போட்டதை பார்க்கிறோம். அப்போ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி பணிகிறார்கள். கர்த்தரை உணர்வதற்கான அந்த ஜெபமானது அங்கே பதிலளிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு பின்பதாக ஒரு பெரிய மழையை ஆண்டவர் கொடுக்கிறார். 3 வருடம் மழை இல்லாத அந்த தேசத்தில் பின்பதாக அன்றைக்கு பெரும் மழை பெய்தது, பெரும் மழை பெய்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். பெரும் மழையை ஆண்டவர் அந்த நாளிலே கொடுத்து அந்த கருத்தான ஜெபத்திற்கு பதில் அளித்தார். இந்த இடத்துல நீங்கள் எலியா செய்த ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, அவன் தனக்காக ஜெபிக்கவில்லை, மற்றவர்களுக்காக, தேவனை மறந்தவர்களுக்காக, தேவனை உணர்வதற்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். தொடர்ந்து யாக்கோபில் நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால், யாக்கோபு 5:19-20 சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெபத்தினுடைய வெளிப்பாடு எப்படி, எலியாவினுடைய ஜெபத்தின் வெளிப்பாட்டினாலே ஒரு பெரிய கூட்டமானது கர்த்தரே தேவன் என்று மனம் திரும்பினதை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை விட்டு விலகினவர்கள், தேவனை மறந்து போனவர்கள் அங்கே திரும்பினதை நம்ம பார்க்கிறோம். அதே போல இந்த நாட்களிலும் அவர் ஜெபிக்க சொல்லுகிறார். நீங்களும் எலியாவை போல ஒரு கர்த்தான ஜெபத்தை செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் பதிலளிப்பார். சத்தியத்தை விட்டு விலகி போனவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சத்தியத்தை விட்டு என்று சொல்லும்போது சத்தியம் என்ன என்பதை அந்த ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சத்தியத்தின் வழியிலே நடக்கவில்லை. சத்தியம் அவர்களுக்கு தெரிந்தும் அந்த வழியை விட்டு விலகி போனவர்கள். அப்படித்தானே இஸ்ரவேல் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அறிந்தும் தேவனுடைய கட்டளைகளை பெற்றும் அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி போனார்கள். அவருடைய நிலைமையை நம்ம அங்கே பார்க்கிறோம், என்ன நடந்தது என்று சொல்லி. இப்போவும் சத்தியத்தை விட்டு விலகி போன மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக அங்கே இருக்கிறது, நரகத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. அதை குறித்து எபிரேயர் 10 26 முதல் 29 வரை வாசிக்கிறோம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனியிராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும்போது சத்தியத்தை விட்டு விலகி போனவர்கள் தேவனுடைய தண்டனைக்கு ஏதுவாக அங்கே இருக்கிறார்கள். அவர்களை திருப்ப வேண்டியது, அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை கர்த்தரண்டை நடத்துவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதற்காக முதல்ல நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்க சத்திய மார்க்கத்திலிருந்து விலகி போனவர்கள். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, பல காரியங்களை செய்வாங்க. ஆனால் கடைசியில் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த உண்மையான ரட்சிப்பு இல்லாதனால அவங்க விலகி போகிறதை நம்ம பார்க்குறோம். நிறைய காரியங்களை அங்கே தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்தவர்கள், ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் அங்கே மீறி போகும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் போய் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். அவர்கள் அங்கே நரகத்திற்கு ஏதுவாக இருக்கிறார்கள், தண்டனைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தேவனிடம் பரிந்து பேச வேண்டும். எலியா அப்படி தான் பேசினான், எலியா அப்படி தான் ஜெபம் பண்ணான். அவனுடைய ஜெபம் கருத்தானதாக இருந்தது. அப்புறம் நீங்கள் இங்கே வாசிங்கன்னு சொன்னால் சத்தியத்தை விட்டு விலகினவர்கள், அடுத்ததாக மறுதலித்து போனவர்கள்.
இந்த மக்கள் யார் அப்படின்னு சொன்னால் பரம ஈவை ருசி பார்த்தவர்கள் என்று சொல்லி அந்த பகுதியிலே நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த இடத்துல மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். மறுதலித்து போனவர்கள் இவங்க ஆண்டவருடைய அநேக காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கிறார்கள், ருசி பார்த்து இருக்கிறார்கள், எல்லாமே பார்க்கிறோம். இது குறித்து இந்த பகுதியை குறித்து இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்க முடியும், ஆனால் அதற்குள்ளாக நான் போகவில்லை. ஆனால் பொதுவாக அங்கே மறுதலித்து போனவர்கள், சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு கூட இருந்தவர்கள், சபைக்கு வந்தவர்கள் அங்கே திடீரென்று சொல்லி பின்வாங்கி போவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நான் அறிந்து சிலர் அவிதமாக போனவர்கள் உண்டு. நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து விசுவாசிகளாக இருந்து ஞானஸ்தானம் எடுத்து உற்சாகமாக இருந்தவர்கள் மறுதலித்து போய் இன்றைக்கு வேறு மத காரியங்களிலே ஈடுபட்டு தங்களை கெடுத்து கொண்டு அவர்கள் அந்த ஈவை இழந்து போனார்கள். அவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவர்கள் குமாரனுடைய இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காலின் கீழ் மிதித்து விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். தேவனுடைய கிருபையை அங்கே புறக்கணித்து விட்டார்கள். அவர்களை புதுப்பிப்பது கூடாத ஒரு காரியம். மறுதலித்து போனவர்கள். ஆனாலும் தேவனுடைய இரக்கம் மேலானது, அவருடைய கிருபை மேலானது. நாம் சில நேரத்தில் அவங்களுக்காக ஜெபிக்கும்போது சில நேரம் அவர்கள் திரும்பி வரவும் வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு தெரியாது. ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை மறுபடியும் மறுதலித்து போனவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வாங்கி போனவர்கள், அவர்களையும் நாம் கொண்டு வர வேண்டும். சத்தியத்தை விட்டு விலகினவர்கள், மறுதலித்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், இதெல்லாம் ஒரே கேட்டகரியில். அதாவது எல்லாமே ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய காரியங்களை ருசி பார்த்து அப்படி போனவர்கள். பின்வாங்கி போனவர்கள் உற்சாகமாய் வந்து தேவனுடைய காரியங்களை உற்சாகம் அடைந்து சில விதமான பிரச்சனைகளினாலே சில விதமான காரியங்களினாலே பின்வாங்கி போனவர்கள். அவர்களை தேவனோடு கூட ஒப்புரவாக்க வேண்டும். அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அதற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பின்வாங்கி போன சகோதர சகோதரிகளை நாம் சந்தித்து அவர்களை மீண்டுமாக ஐக்கியத்தில் தேவனோடு உள்ள அந்த உறவிலே கொண்டு வர வேண்டும். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எலியாவின் கருத்தான ஜெபம் ஊக்கமாக இருப்பது போல நம்முடைய ஜெபமும் நிச்சயமாக ஊக்கமான ஒரு ஜெபம், கருத்தான ஜெபமாக நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாக பின்வாங்கி போனவர்கள் அங்கே முன்னேறி வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக அங்கே பார்க்கிறோம், தப்பிப்போன மக்கள், ஆண்டவரை அறியாதவர்கள். ஆண்டவரை அறியாதவர்கள். நீதிமொழிகள் 11:30, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானம் உள்ளவன். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஆண்டவரை அறியாதவர்கள், ஆண்டவரை தெரியாதவர்கள், அவர்களுக்காக நாம் முயற்சிக்க வேண்டும். அவர்களே ஆண்டவருடைய பாதையிலே கொண்டு வர வேண்டும். தப்பிப்போன மார்க்கம், அந்த மார்க்கத்தில் தவறி போனவர்கள், உண்மையான சரியான வழியை அறியாதவர்கள், அவர்களை தேடி அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். ஒரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு 4 விதமான கூட்டங்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாத மக்கள், அவர்களுக்காக நாம் கருத்தாக ஜெபிக்க வேண்டும். அங்கே என்ன பார்த்தோன்னு சொன்னால், முதலாவதாக தப்பிப்போன மார்க்கம், அதாவது அந்த சத்தியத்தை விட்டு விலகினவர்கள், மறுதலித்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஆண்டவரை அறியாதவர்கள், தப்பிப்போன மார்க்கத்தில் இருக்கிறவர்கள், இவர்களுக்காக நாம் ஜெபித்து அவர்களை நல்வழியிலே கொண்டு வரும்போது நாம் ஞானமுள்ள மக்கள், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? உங்களுக்காகவே இருக்கிறதா? உங்களை சுற்றியே இருக்கிறதா? அதை கடந்து எலியாவைப் போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அவரை போல ஒரு கருத்தான ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏறெடுப்போம். அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கிறது? எதற்காக ஜெபிக்க சொல்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, எனக்கு வியாதி, என்னை சார்ந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை, இப்படியாக நாம் சொல்லி ஜெபிக்க சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை அறியாத எண்ணற்ற மக்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். சத்தியத்தை விட்டு விலகினவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். பின்வாங்கி போனவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அவர்களை ஆண்டவருடைய வழியிலே கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்கிறோமா? நாம் யோசித்து பார்ப்போம். இந்த நாளிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நாம் நமக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, நான் மற்றவர்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போமா? நம்முடைய ஜெபம் ஊக்கமானது, நம்முடைய ஜெபம் கருத்துள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் நிச்சயமாக பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். எனவே கிறிஸ்தவ வாழ்விலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம், நம்முடைய ஜெபம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே ஜெபத்தை குறித்து சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலளிக்கிறவராக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்காக மட்டுமல்ல, எங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரப்பட, அவர்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். சத்தியத்தை விட்டு விலகினவர்கள், மறுதளித்து போனவர்கள், பின்வாங்கி போனவர்கள், உம்மை அறியாத மக்கள், இவர்களுக்காக நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கவும் அவர்களை ஆதாயப்படுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இதுவரை எங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டதற்காக, இந்த தியானத்தில் கலந்து கொண்டதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த பகுதியை வாசியுங்கள், தியானியுங்கள். யூடியூப் சேனலில் இந்த செய்தியானது இருக்கிறது. மீண்டுமாக அங்கு சென்று அந்த செய்தியை பார்க்கலாம். இதை மட்டுமல்ல, வேறு செய்திகளும் அந்த சேனலில் காணப்படுகிறது. எனவே நிச்சயமாக இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை குறித்து இன்னும் அதிகம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஆலோசனை சொல்லவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். மீண்டுமாக இதே நாளிலே இதே நேரத்தில் ஒருவர் நாம் சந்திப்போம். அதுவரை தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.